1 சாமுவேல் 1:10-11 வசனங்களை வாசிங்க. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி அந்த அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் செவரகன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பாருங்க, அவள் போய் தேவ சமூகத்துல போய் என்ன பண்ணா தெரியுமா? இப்ப ஆசீர்வாதம் இல்லை, அதாவது செல்வம் இருக்கு, புருஷனுடைய சிநேகம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா குழந்தை மட்டும் இல்லை. என்ன பண்ணா? அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. அந்த ஒவ்வொரு வசனத்தையும் பாருங்க, வார்த்தைகளையும் பாருங்க. சும்மா யாருக்குமே ஆசீர்வாதம் கிடையாது. பாருங்க, தனக்கு ஒரு குழந்தை வேணும் வேணும்னு சொல்லி பல வருஷம் அழுதா. ஒரு குழந்தைய கொடுத்தார். கொடுத்த பிறகு அந்த குழந்தைக்காண்டி அழ வேண்டிய தேவையே இல்லை. நீதிமானின் நிமித்தம் அவனுடைய தகப்பன் களி கூர்ந்தான் என்று இருக்கு. இப்போ ஏண்டா பிள்ளைய பெத்துட்டேன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் அழுறீங்க. ஆனா இங்க ஒரு தாய் அழுறா, அழுறதுக்கு மேல அழுறாள். தேவன் கொடுக்கும் போது அதுக்கு பிறகு அந்த பிள்ளை கெட்டே போகல. அந்த பிள்ளை நிமித்தம் தாய்க்கு பயங்கர சந்தோஷம். என் பிள்ளை அவன் உத்தமன், என் பிள்ளை அவன் பரிசுத்தவான், என் பிள்ளை அவன் தேவனுக்கு பயப்படும், என் பிள்ளை அவன் நியாயாதிபதி, என் பிள்ளை அவன் தீர்க்கதரிசி. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ஆசீர்வாதம் வேணுமா? மனம் கசந்து அழுங்க. இங்க அண்ணாள் ஒரு குழந்தைக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக மனம் கசந்து அழுறா. 20வது வசனம் வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பற்றி கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். வேதம் சொல்லுது, சில நாட்கள் சென்ற பின்பு. நீ அழுறியா? எல்லாருமே பிசாசு வஞ்சிக்கிறான் பாருங்க. இது அழுறது உண்மைதான், கண்ணீர் வடிக்கிறது உண்மைதான், ஆண்டவரேன்னு சொல்லி கதறது உண்மைதான். ஆனா ஏதோ ஆண்டவர்கிட்ட கொடுத்து வச்சது போல ஒரு காலுவாங்க, 2 தடவை அப்புறம் ஆண்டவர்கள் கண்ணு தெரியாம இல்ல. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும், மனத்தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும், நீங்க கேட்கிறவர் யார் என்று தெரியணும். கிடைக்கிற வரைக்கும் இரவும் பகலும் கேட்க வேண்டியது நம்முடைய கடமை என்று உணர்வுள்ளவங்களா இருக்கணும். இங்க சொல்லப்பட்டிருக்கு, கேட்ட உடனே கிடைக்கல. சில நாள் சென்ற பின்பு. அப்ப ஒருவேளை 1-2 வாரங்கள் ஆகலாம், 1-2 மாசங்கள் ஆகலாம். ஆனா உன் கண்ணீருக்கு பலன் உண்டு, உன்னுடைய பெருமூச்சுக்கு விடுதலை உண்டு, உன்னுடைய மனம் கசந்து அழுகக்கூடிய அந்த தன்மைக்கு இரக்கம் உண்டு. அவர் இரக்கம் உள்ள தேவன். ஆசீர்வாதம் வேணுமா? அழுங்க அழுங்க அழுங்க, அதிக நிச்சயமா எடுத்துருவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள். கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று இருக்கு. அவர் மரணத்தை ஜெயமா விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து. பாருங்கள், கண்ணீரை துடைத்து இருக்கு. நீ கண்ணீர் வடிச்சாதானையா துடைக்க முடியும்? நான் கண்ணீரே வடிக்க மாட்டேன், அது எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. ஆசீர்வாதம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும்? கண்ணீர் வடிச்சாதானே கிடைக்கும். உன் நிலைமையை உணர்ந்து, என் நிலைமை இப்படி இருக்கு, எனக்கு இறங்காண்டவரே அழுது பாரு, விடுதலை உண்டு. அழுங்க, கண்ணீர் வடிங்க, துயரப்பட்டு பாருங்க, ஆனந்தம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஆனந்தம் இல்லை, புருஷன் நிமித்தம், பிள்ளைங்க நிமித்தம், வீட்டின் தரித்திர நிமித்தம், பல காரண நிமித்தம் உங்களுக்கு ஆனந்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா அழுது பாருங்க, எல்லாம் மாறும். 126வது சங்கீதம் 5வது வசனம் வாசிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். விவசாய பாருங்க, அவன் தேவனையே சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஏக்கக்கணக்கில் இடம் இருக்கும், சும்மா தண்ணி வச்சிட முடியாது. அப்போ அவன் விதைக்கும் போது மனசுல, இருதயத்துல அழும், ஆண்டவரே உண்மையே நினைச்சு நான் விதைக்கிறேன், ஆண்டவரே நீர் பருவ காலத்துல அந்தந்த வேலைகளை எனக்கு மழையை தந்து விளைச்சலை தாரு ஆண்டவரேன்னு சொல்லி அவன் கண்ணீர் வடிச்சிட்டு தான் அவன் விதைப்பான். விதைக்கும் போது கண்ணீரோட விதைப்பாங்க. கண்ணீரோட விதைக்கிறவர் கம்பீரத்தோட அறுப்பாரு. நீங்க கண்ணீரோட தேவ சமூகத்துல அழுது அழுது அழுது, எனக்கு இது வேண்டும், எனக்கு நிலைமை இப்படி இருக்குன்னு அழுது அழுது விதைச்சு பாருங்க. அந்த கண்ணீரை விதைச்சு பாருங்க, கம்பீரத்தோடே அறுப்பீர்கள் என்று இருக்கு. லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தின் இடைப்பாகம் சொல்லுது, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று. குருவியை போஷிக்கிறாரு, மிருகங்களை போஷிக்கிறாரு, எல்லாத்தையும் போஷிக்கிறார். அப்ப உங்களை போஷிக்க மாட்டாரா என்றதான விசுவாசம் தான் தேவை. உங்களுடைய தேவன் பரம தகப்பன். அவர் என்ன சொல்றாரு? நீ அழுது கண்ணீரோட கேட்டு பாரு, தருவேன் என்று சொல்றார். அழுது கண்ணீரோட கேட்டு பாருங்க, நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறதுனால நிச்சயமா தருவார்.